1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் தேர்ச்சியடைந்த பட்டதாரி ஆசிரியர்களை நியமன தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்படுவதாக பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து குற்றம் சாட்டினர். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் 14,928 பேர் பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றனர். இதையடுத்து தற்போது நடைபெற உள்ள நியமன தேர்வில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு விடியா திமுக அரசு அனுமதி மறுத்துள்ளதாக பட்டதாரி ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே நடைபெற உள்ள நியமன தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் தனியாக விடியா திமுக அரசு நியமன தேர்வு நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். பிஎட் படித்தவங்க எல்லாமே டெட் பேப்பர் 1 தேர்வு எழுதுறதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. அதை நம்பி நாங்களும் டெட் பேப்பர் 1 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம். பாஸ் பண்ணதுக்கப்புறம் நியமன தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் நாங்கள் 2 வருஷமாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஎட் படித்தவங்க ஓவர் குவாலிஃபிகேஷனு, டிடெட் முடித்தவங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கடந்த 2 வருஷமாக இதை நம்பி வேறு எதுவும் படிக்காமையும் வேறு வேலைக்கு போகாமலும் நம்மளும் ஒரு அரசாங்க அதிகாரியாக ஆயிடுவோம், அரசாங்க டீச்சராக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் உட்காந்துட்டு இருந்தோம் சார்.